தமிழரின் வரலாறு. கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூரை தொடர்ந்து திருமலாபுரத்திலும் அகழ்வாய்வு. புதிய கற்கால கருவிகளும் கிடைத்துள்ளதாக தகவல். இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் அகழ்வாய்வுகளின் முதல் கட்ட கண்டுபிடிப்புகள் ஆதிச்சநல்லூரில் ஒத்த இரும்பு கால கலாச்சாரத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலாபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொல்பொருள் துறை ஆய்வுகள் மேற்கொண்ட முதல் கட்ட ஆய்வுகள் வெளியாகியுள்ளன. இதில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் இரும்பு கால கலாச்சாரத்தின் இருப்பு உறுதி செய்வதாக உள்ளது. இந்த உத்தேச மதிப்பீடுகளின்படி ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையை போலவே இந்த இடமும் கிமு 2500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்றும் அறிவியல் பகுப்பாய்வுகள் மூலம் இதன் சரியான காலம் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் தொல்பொருள் அகழ்வாய்வுகளின் முதற்கட்ட அறிக்கையின்படி திருமலாபுரத்தில் உள்ள புதைவிடம் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. கிராமத்தில் இருந்து வடமேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து உருவாகும் 2 நீரொழுகுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. மேலும் திருமலாபுரம் அகழ்வாய்வுகளில் கருப்பு, சிவப்பு வண்ணங்களில் ஒரே மாதிரியான வடிவிலான மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. அங்கும் ஆதிச்சநல்லூரில் உள்ளது போலவே ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இங்கு கழுதை, புலி, நரி, மனிதன், மலைமுகடுகள், ஆமைகள் உள்ளிட்டவை வரையப்பட்டுள்ளன. மேலும் அம்பு முனைகள், கத்திகள், கோடாரிகள், உளிகள் உள்ளிட்ட கருவிகள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. அதேபோல் அதிக அளவில் இரும்பு ஈட்டிகள், நீளமான வாள், 2 பட்டை பாதாள கரண்டிகள் உள்ளிட்ட இரும்பு கருவிகளும் கிடைத்துள்ளன. இத்துடன் திருமலாபுரத்தில் புதிய கற்கால கருவிகளும் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஆதிச்சநல்லூர், சிவகலை உள்ளிட்ட தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்துக்கு சமகாலத்தில் திருமலாபுரத்தில் அதே கலாச்சாரத்தை பின்பற்றிய மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அல்லது அதற்கு முந்தைய காலமான புதிய கற்காலத்தில் இருந்தே இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. புதிய கற்காலம் இரும்பு மற்றும் செம்பு பயன்பாட்டு காலம். எழுத்துக்கள் உருவாவதற்கு முந்தைய குறியீடுகள், ஓவியங்கள் அறிமுகமான வரலாற்று தொடக்க காலத்தில் இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. திருமலாபுரத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. துல்லியமான காலக்கணிப்பை அறிய மனித எலும்புகள், சடங்கு கலையங்களில் கிடைத்துள்ள உணவு துகள்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் முடிவுகள் வெளிவரும் போது அறிவியல் பூர்வமான தகவல்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.